ஜிமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜிமெயில் இருந்தால் தான் நம்மளால் யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ண முடியும், யூடியூப்பில் லாகின் பண்ண முடியும். அதுபோல் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு கம்பல்சரி நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்மளால் ப்ளே ஸ்டோரு மற்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஜிமெயில் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் மொபைல் மூலிமா ஓப்பன் பண்ண நினச்சாலும் உங்கள் மொபைலில் என்ன இன்டர்நெட் ப்ரௌசர் இருக்கோ அந்த இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கூகுள் குரோமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இன்டர்நெட் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே சேம் தான். அந்த இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் SIGN சைன் ஸ்பேஸ் விட்டு ஒரு UPன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே GMAIL என்ட்ரு கொடுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகாதீங்க, கீழே வாங்க. சைன் அப் ஜிமெயில்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து mail.google.com மெயில் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுக்குள்ளே வாங்க. இதில் வேற மாதிரி இருக்கும், இது ஒரு ஸ்பெக்ஸ்க்காக உள்ளது, இதை விட்டுருங்க. இந்த லிங்க்குள்ளே போங்க. கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கிரியேட் ஏ கூகுள் அக்கௌண்ட், என்டர் யுவர் நேம். உங்கள் நேம் கேட்குது, ஸோ நேம் கொடுங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அதனால் நான் ஒரு டெஸ்டிங்காக ஒரு பேர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான், அது விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்கள், மாதம் தேதி வருஷம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜனவரி 1ஆம் தேதி 1990 பிறந்த மாதிரி நான் இதை போட்டுக்கிறேன். இங்கே ஜெண்டரில் மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், அதை கொடுத்துருங்க. அதை தாண்டி மூணாவதா ரேதர் நாட் சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மூணாவதாக இருக்குது. இது என்னன்னா, நான் சொல்ல விரும்பலை, நான் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சொல்ல விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரேதர் நாட் சேன்னு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே நாலாவது ஒரு ஆப்ஷன் கஸ்டம் சொல்லிருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். வாட்ஸ் ஒரு ஜெண்டர் அப்படின்னு கேட்கும். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கை அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது திருநங்கைன்னு சொல்லி அர்த்தம். இதை நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக ரெஃபர் பண்ணுங்க, அப்படி இல்லை ஒரு ஆணாக ரெஃபர் பண்ணுங்க, அல்லது நீங்கள் அதையும் சொல்ல விரும்பலை, வேற ஒரு இனத்தவராக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யாதர்னு கொடுத்துக்கலாம். இல்லை என்ன பெண்ணாவே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பெண்ணுன்னு கொடுத்துக்கலாம், ஆணுனாக்கா மேல்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது நாலாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நான் மேல்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே நெக்ஸ்ட் போங்க. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க பேருக்கு ஏற்ற மாதிரி சில சஜஷன் காட்டும். அதாவது நம்ம மிஸ்டர் பீன் சொல்லி கொடுத்துருந்தோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில சஜஷன்ஸ் காட்டும். பீன் 81785 இருக்குது, அப்படி இல்லைனா B97114446 சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் இருக்குது. ஆனால் இந்த அட்ரஸ்லாம் ரொம்ப நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ங்கிறதுல கிளிக் பண்ணி இப்போ நமக்காக ஒரு புதுசாக ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுப்போம். அதில் இப்போ சும்மா நம்ம மிஸ்டர் பீன் ட்ரை பண்ணி பார்ப்போம். Mr.Bean நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா this username is not allowed, try again. இந்த username allowed இல்லை, try again சொல்லி வருது. ஸோ .1990 கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த யூசர் நேம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, தட் யூசர் நேம் இஸ் டேக்கன், ட்ரை ஆனதுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி. Mr.Bean.1990 இருக்கா, சரி. இந்த இடத்துல மிஸ்டர் பீன் ரொம்ப கேளிக்கைக்குரியவர், ஃபன். ஸோ ஃபன்னு டைப் பண்ணி ஒரு டாட் அடித்து fun.mr.bean.1990. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த இமெயில் ஐடி அவைலபிள் இருக்குது, அந்த யூசர் நேம் அவைலபிள் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கேட்க ஆரம்பிச்சு. இப்போ பாஸ்வேர்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு பாஸ்வேர்டு, எனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு நான் கொடுத்து பார்க்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம் என்ன சொல்லுது, யூஸ் 8 characters ஆர் மோர் ஃபார் யுவர் பாஸ்வேர்டு. அதாவது குறைஞ்சபட்சமாக 8 கேரக்டர் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் எடுத்துக்கணும். நான் அதில் எத்தனை கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது. ஸோ இன்னொரு 8 சேர்க்கணும். அதனால் நான் புதுசாக வேற ஒரு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கிட்டதுனால இப்போ அடுத்தது, இப்போ ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும்னா அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் கேட்குது. இந்த ஃபோன் நம்பர் கேட்குறது வந்து கொஞ்சம் நாளாகவே கேட்டுட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து ஃபோன் நம்பர் கேட்காது, இப்போ கொஞ்சம் நாளாகவே ஃபோன் நம்பர் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்கள் மொபைல் நம்பரில் வந்து இன்கமிங் அவைலபிளாக இருக்குது, மெசேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பரை நீங்கள் கொடுங்க, இல்லாட்டி மெசேஜ் வராது. இந்த இடத்துல நான் என்னுடைய நம்பரை கொடுத்து நான் ஒரு ரெஃபரல் வாங்கிக்கிறேன். நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா என்டர் த கோட். உங்கள் செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடு வரும், 6 டிஜிட்டில் இருக்கும். ஜின்னு போட்டு இந்த கோடு போட்டு ஹைஃபன் போட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 நம்பர் மட்டும் இருக்கும். அந்த நம்பர் இதில் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் அந்த 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து நான் உங்களுக்கு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ரெக்கவர் இமெயில் கேட்கும். அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி இதில் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாவது நம்ம பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டோம் இல்லை இமெயில் ஐடி மறந்துட்டோம்னா இந்த ஐடி நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த ஐடியை வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணக்கூடிய ஜிமெயிலை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இமெயில் ஐடி கேட்குது. உங்ககிட்ட வேற ஏதாவது ஒரு யாஹூ அக்கௌண்ட்லேயோ அல்லது லைவ் அக்கௌண்ட்லேயோ ஒரு ஐடி இருந்ததுன்னா அந்த ஐடி இதில் போட்டு அதில் நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ரெக்கவர் ஆகிடும். அப்படி இல்லை நான் இப்போ தான் இமெயிலே ஓப்பன் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு இமெயில் அட்ரஸே இல்லை அப்படின்னாக்கா சிம்பிளாக ஸ்கிப் கொடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம்ல, அந்த நம்பரில் தான் நமக்கு கோடு வந்திருக்கும். அந்த கோடை வச்சு தான் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நம்பரை உங்களுடைய அக்கௌண்ட்டோட சிங்க் பண்ணி ஆட் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வேணும்னா அந்த நம்பரை நீங்கள் அங்கே உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டோம்னா அந்த நம்பரை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கவருக்கு வந்து ரெக்கவர் பாஸ்வேர்டெலாம் வரும். அதை வச்சு நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு அது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அப்படி வேணாம், நம்பர் ஆட் பண்ண வேணாம் நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா ஸ்கிப் கொடுத்துருங்க. இந்த இடத்துல அக்ரிமெண்ட்டுக்கு ஐ அக்செப்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களோட இமெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமெயில் ஐடி வச்சு உங்களுடைய சிஸ்டத்துலேயும் லாகின் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் லாகின் பண்ணிக்கலாம், யூடியூப் லாகின் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோர்லையும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரே இமெயில் ஐடி நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லா விஷயமும் ஒரே இடத்துல சிங்க் ஆகி வந்துடும். உதாரணத்துக்கு நம்மளோட லேப்டாப்ல இந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து சில ப்ரௌசரில் சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், அதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே அது நம்ம என்னென்ன ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படிங்கிறதுலாம் லிங்க் ஆகி வரும். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடியது நம்மளோட ப்ரௌசரில் லிங்க் ஆகி வரும். இது போல நிறைய விஷயத்துக்கு ஜிமெயில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அந்த யூடியூப்ல ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம்னா முதல்ல வந்து ஜிமெயில் ஐடி தான் கேட்கும். மாதிரி ஜிமெயில் ஐடி இருந்தால் தான் நம்மளால யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.